ஓம் சாந்தி. ஜூலை 5, 2024 காலை முரளி பாப்தாதா முழுவதும். இனிமையான குழந்தைகளே, நினைவின் மூலமே உங்கள் பேட்டரி மின்கலன்கள் சக்தி ஏற்றப்பட்டு ஆத்மாக்களான நீங்கள் சக்தியை பெற்று தத்துவப்பிரதானம் ஆகுவீர்கள். ஆகவே நினைவு யாத்திரையில் விசேஷ கவனம் செலுத்துங்கள். கேள்வி: ஒரே ஒரு தந்தை மீதே அன்பு வைத்திருக்கின்ற குழந்தைகளின் அடையாளங்கள் எவை? பதில்: 1. உங்களுக்கு ஒரே ஒரு தந்தை மீதே அன்பு இருக்குமானால் தந்தையின் ஒரு கண பார்வை உங்களை அப்பால் கொண்டு செல்லும். 2. நீங்கள் முற்றிலும் பற்றை அழிப்பவராக இருப்பீர்கள். 3. எல்லையற்ற தந்தையின் அன்பின் மதிப்பை உணர்பவர்களால் வேறு எவருடைய அன்பிலும் அகப்பட்டுக் கொள்ள முடியாது. 4. அவர்களது புத்திகள் பொய்யான பூமியின் போலி மனிதர்களில் இருந்து அகற்றப்படுகின்றன. அழிவற்றதாகுகின்ற அத்தகைய ஓர் அன்பை தந்தை உங்களுக்கு இப்போது கொடுக்கின்றார். அதன் பின்னர் சத்தியத்தில் நீங்கள் ஒருவருடன் ஒருவர் மிகுந்த அன்புடன் வாழ்வீர்கள். ஓம் சாந்தி. குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது ஒரே ஒரு முறையே எல்லையற்ற தந்தையின் அன்பை பெற்றுக் கொள்கிறீர்கள். அத்துடன் பக்தி மார்க்கத்திலும் இந்த அன்பை நீங்கள் பெருமளவில் நினைவு கூறுகிறீர்கள். பாபா, எனக்கு வேண்டியதெல்லாம் உங்கள் அன்பே ஆகும். தாயும் தந்தையும் நீங்களே, எனக்கு அனைத்துமே நீங்கள்தான். ஒரே ஒருவரிடமிருந்து மட்டுமே அரை சக்கர காலத்திற்கு நீங்கள் அன்பை பெறுகின்றீர்கள். உங்கள் இந்த ஆன்மீக அன்பை பற்றிய புகழ் எல்லையற்றதாகும். தந்தையே குழந்தைகளாகி உங்களை அமைதி தாமத்தின் அதிபதிகள் ஆக்குபவர். இப்போது நீங்கள் துன்ப பூமியில் இருக்கின்றீர்கள். அனைவரும் துன்பத்திலும் அமைதியின்மையிலும் கதறி அழுகின்றார்கள். அவர்கள் உரியவர்கள் ஆகுவதற்கு பிரபுவோ அல்லது அதிபதியோ இல்லை. இதனாலேயே அவர்கள் பக்தி மார்க்கத்தில் அவரை நினைவு செய்கிறார்கள். ஆனாலும் பக்தி மார்க்கத்திற்கென்று ஒரு நிச்சயிக்கப்பட்ட கால பகுதியாக அரை சக்கர காலம் இருக்கிறது. தந்தை அந்தர்யாமி, ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருப்பதை அறிந்தவர் அல்ல என்று குழந்தைகளாக உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவருக்குள்ளேயும் என்ன இருக்கிறது என்று அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் தந்தைக்கு இல்லை. அதற்கென்று எண்ணங்களை வாசிப்பவர்கள் இருக்கிறார்கள். அந்த கலையை அவர்கள் கற்று வைத்திருக்கிறார்கள். இங்கே அவ்வாறு இல்லை. தந்தை இங்கே வருகின்றார். தங்கள் பாகங்கள் முழுவதையும் நடிப்பவர்கள் தந்தையும் குழந்தைகளுமே ஆவார். உலக சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது என்றும் அதில் குழந்தைகள் எவ்வாறு தங்கள் பாகங்களை நடிக்கின்றார்கள் என்றும் தந்தைக்கு தெரியும். ஆனால் ஒவ்வொருவருக்குள்ளேயும் என்ன இருக்கின்றது என்று அவர் அறிந்தவர் அல்ல. ஒவ்வொருவருக்குள்ளேயும் விகாரங்களே இருக்கின்றன என்று நேற்று இரவும் உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. மனிதர்கள் மிகவும் அழுக்கானவர்கள். தந்தை வந்து உங்களை அழகிய மலர்கள் ஆக்குகின்றார். ஒரே ஒரு முறையே குழந்தைகளாக நீங்கள் தந்தையின் அன்பை பெறுகின்றீர்கள். அந்த அன்பு அழிவற்றதாகிவிடுகிறது. அங்கே நீங்கள் ஒருவர் மீது ஒருவர் அளவற்ற அன்பு வைத்திருப்பீர்கள். இப்பொழுது நீங்கள் பற்றை வென்றவர்கள் ஆகின்றீர்கள். சத்தியுக ராஜ்யமானது பற்றை வென்ற ராஜா ராணி பிரஜைகளுடைய ராஜ்யம் என்று கூறப்படுகிறது. அங்கே எவரும் அழுவதே இல்லை. அங்கே துன்பமென்னும் குறிப்பே இல்லை. பாரதத்தில் உண்மையாகவே ஆரோக்கியம், செல்வம், சந்தோஷம் அனைத்தும் இருந்ததென்று குழந்தைகளாக உங்களுக்கு தெரியும். இப்பொழுது அது இல்லை. ஏனெனில் இது ராவண ராஜ்யம். அதில் அனைவரும் துன்பத்தை அனுபவம் செய்வதனால் தந்தையை நினைவு செய்கிறார்கள். வந்து எங்களுக்கு சந்தோஷத்தையும் அமைதியையும் கொடுங்கள். எங்கள் மீது கருணை காட்டுங்கள். எல்லையற்ற தந்தை கருணை மிக்கவர். ராவணனோ கருணையற்றவன். அவனே உங்களுக்கு துன்ப பாதையையே காட்டுகின்றார். மனிதர்கள் அனைவரும் துன்ப பாதையையே பின்பற்றுகிறார்கள்.
காம விகாரமே அனைத்திலும் பார்க்க மிகவும் அதிக துன்பத்தை கொடுக்கிறது. இதனாலேயே தந்தை கூறுகின்றார், இனிமையிலும் உண்மையான குழந்தைகளே, காம விகாரத்தை வெல்லுங்கள், நீங்கள் உலகத்தையே வென்றவர்கள் ஆகுவீர்கள். இந்த லட்சுமியும் நாராயணரும் உலகத்தை வென்றவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். உங்களுக்கு முன்னால் இலக்கும் குறிக்கோளும் இருக்கின்றன. மக்கள் ஆலயங்களுக்கு சென்றாலும் அவர்களின் எவரது சரிதையையும் இவர்கள் அறிய மாட்டார்கள். இது அவர்கள் பொம்மைகளை வைத்து வழிபாடு செய்வதை போலவே உள்ளது. அவர்கள் தேவியரை வழிபாடு செய்கிறார்கள். அவர்களை உருவாக்கி அலங்கரித்து நைவேத்தியம் படைத்து அனைத்தும் செய்கிறார்கள். ஆனால் அந்த தேவியர் எதையுமே உண்பதில்லை. பிராமண பூஜாரிகளை அவற்றை உண்கிறார்கள். இவர்கள் தேவியரை உருவாக்கி பராமரித்து பின்பு அழித்து விடுகிறார்கள். அது குறித்த நம்பிக்கை எனப்படுகிறது. அத்தகைய விஷயங்கள் பற்றி இல்லை. கலியுகத்திலேயே இந்த சம்பிரதாயங்கள் அனைத்தும் இருக்கின்றன. அனைத்திற்கும் முதலாவதாக நீங்கள் சிவ பாபாவை மாத்திரம் வழிபாடு செய்கிறீர்கள். அது கலப்படமற்ற நேர்மையான வழிபாடு எனப்படுகிறது. அதனை அடுத்து கலப்படமான வழிபாடும் உள்ளது. பாபா என்ற வார்த்தையை பயன்படுத்துவதால் நீங்கள் ஒரு குடும்பத்தின் நறுமணத்தை பெறுகின்றீர்கள். நீங்களும் இவ்வாறு கூறுகிறீர்கள், தாயும் தந்தையும் நீங்களே. எங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்ற உங்கள் கருணையினால் நாங்கள் அளவில்லாத சந்தோஷத்தை அடைகின்றோம். நீங்களே தாயும் தந்தையும் என்று நீங்களும் கூறுகின்றீர்கள். எங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்ற உங்கள் கருணையால் நாங்கள் பெரும் சந்தோஷத்தை பெறுகின்றோம். ஆரம்பத்தில் நீங்கள் அசரீரி உலகத்தில் இருந்தீர்கள் என்பதை உங்கள் புத்திகள் நினைவு செய்கின்றன. அங்கிருந்து நீங்கள் இங்கே வந்து உங்கள் பாகங்களை நடிப்பதற்காக சரீரங்களை பெற்றீர்கள். முதலில் நாங்கள் தெய்வீகமான ஓர் ஆடையை அணிகின்றோம். அதாவது நாங்கள் தேவர்கள் என்று அழைக்கப்படுகின்றோம். அதன் பின்னர் நாங்கள் சத்திய வைசிய சூத்திர குலங்களுக்குள் சென்று எங்கள் பல்வேறு பாகங்களை நடிக்கின்றோம். ஆரம்பத்தில் உங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரிந்திருக்கவில்லை. இப்போது பாபா வந்து குழந்தைகளாக உங்களுக்கு ஆரம்பம் மத்தியமும் இறுதியை பற்றிய ஞானத்தை கொடுக்கின்றார். எவ்வாறு அவர் இந்த சரீரத்தில் பிரவேசிக்கின்றார் என்ற எனது சொந்த ஞானத்தையும் உங்களுக்கு கொடுத்துள்ளார். இவர் தனது 84 பிறவிகளை பற்றி அறிந்திருக்கவில்லை. நீங்களும் அவற்றை அறிந்திருக்கவில்லை. ஷியாம் சுந்தர் என்பதன் ரகசியம் உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்ரீ கிருஷ்ணரே புதிய உலகின் முதல் இளவரசராகவும் ராதை 2ஆம் மகனாகவும் இருக்கின்றார்கள். இருவருக்கும் இடையில் சில வருட வித்தியாசம் இருக்கிறது. உலகின் ஆரம்பத்தில் இவரே முதலாமவர் என்று கூறப்படுகின்றார். இதனாலேயே அனைவரும் ஸ்ரீ கிருஷ்ணரை நேசிக்கிறார்கள். அவர் மாத்திரமே ஷியாம் சுந்தர் என்று அழைக்கப்படுகின்றார். சொர்க்கத்தில் அனைவருமே அழகானவர்கள். ஆனால் இப்பொழுது சொர்க்கம் எங்கே இருக்கிறது? சக்கரம் தொடர்ந்து சொல்கிறது. லங்கையும் துவாரகையும் கடலுக்கரையில் சென்றுவிட்டன என்று அவர்கள் கூறுவதை போல் சொர்க்கம் கடலில் மூழ்கி விடவில்லை. இல்லை, இந்த சக்கரம் தொடர்ந்து சொல்கிறது. இந்த சக்கரத்தை அறிந்து கொள்ளாததால் நீங்கள் உலக அதிபதிகளாக பூகோள ஆட்சியாளர்களான சக்கரவர்த்திகள் சக்கரவர்த்தினியராக ஆகின்றீர்கள். பிரஜைகளும் தங்களை உலக அதிபதிகளாகவே கருதி கொள்வார்கள். இது எங்கள் ராஜ்யம் என்றே அவர்களும் கூறுகின்றனர். பாரத மக்கள் இது எங்கள் ராஜ்யம் என்று கூறுகிறார்கள். இது பாரதம் என்றே அழைக்கப்படுகிறது. இந்துஸ்தான் என்ற பெயர் தவறானது. உண்மையில் ஆதி சனாதன தேவ தர்மமே இருக்கிறது. எவ்வாறாயினும் அவர்கள் தங்கள் தர்மத்திலும் கர்மத்திலும் சீரழிந்ததால் அவர்களால் தங்களை தேவ தேவியர்கள் என்று அழைத்துக் கொள்ள முடியவில்லை. இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இல்லாதுவிட்டால் தந்தை எவ்வாறு வந்து மீண்டும் ஒரு முறை தேவ தர்மத்தை ஸ்தாபிப்பார்? ஆரம்பத்தில் நீங்கள் இந்த விஷயங்களை அறிந்திருக்கவில்லை. ஆனால் இப்போது தந்தை வந்து உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கின்றார். அவர் அத்தகைய இனிமையான பாபா. இருந்தும் அவரை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள்.
பாபாவே அனைவரிலும் அது உண்மையானவர். எவ்வாறாயினும் ராவண ராஜ்யத்தில் அனைவருமே உங்களுக்கு குரோதத்தை தவிர வேறு எதையுமே கொடுக்கவில்லை. இதனாலேயே நீங்கள் எல்லையற்ற தந்தையை நினைவு செய்கிறீர்கள். நீங்கள் அனைவரும் பக்தர்கள். நீங்கள் பின்வருமாறு கூறிக்கொண்டே அவர் நினைவில் அன்பு கண்ணீர் சிந்துகின்றீர்கள். ஓ அன்பிற்குரியவரே, மனவாட்டிகளை எப்பொழுது நீங்கள் வந்து சந்திப்பீர்கள்? பக்தர்கள் அனைவருக்கும் கணவர் கடவுளே ஆவார். கடவுள் வந்து உங்கள் பக்தியின் பலனை உங்களுக்கு கொடுக்கின்றார். அவர் உங்களுக்கு பாதையை காட்டி விளங்கப்படுத்துகின்றார். இது 5000 வருடங்கள் கொண்ட நாடகம். பின்னர் எவருக்குமே படைப்பவரை பற்றியோ அல்லது படைப்பின் ஆரம்பம் மற்றும் இறுதி பற்றியோ தெரியாது. ஆன்மீக தந்தைக்கும் ஆன்மீக குழந்தைகளுக்கும் மாத்திரமே இது தெரியும். மனிதர் எவருக்குமே இது தெரியாது. தேவ தேவியருக்குமே இது தெரியாது. ஆன்மீக தந்தைக்கு மாத்திரமே இது தெரியும். அவர் இங்கு அமர்ந்திருந்து தனது குழந்தைகளுக்கு விளங்கப்படுத்துகின்றார். வேறு எந்த சரீரதாரியிடமும் படைப்பவரையும் படைப்பின் ஆரம்பம் மற்றும் இறுதியும் பற்றிய இந்த ஞானம் இருக்க முடியாது. ஆன்மீக தந்தையிடம் மாத்திரம் இந்த ஞானம் இருக்கிறது. அவர் மாத்திரமே ஞான ஞானேஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார். உங்களை ராஜராஜேஸ்வரர்கள், அதாவது அரசர்களுக்கு அரசர் ஆக்குவதற்காக ஞான ஞானேஸ்வர் உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். இதனாலேயே இது ராஜயோகம் என்று அழைக்கப்படுகிறது. மற்ற அனைத்தும் ஹதயோகமே ஆகும். அவ்வாறான ஹதயோகிகளின் உருவங்கள் பல இருக்கின்றன. பிற்காலத்தில் சன்னியாசிகள் வரும்போது அவர்கள் ஹதயோகம் கற்பிக்கிறார்கள். விரிவாக்கம் திருமலையில் இடம்பெற்றிருக்கும் போது அவர்கள் ஹதயோகம் போன்றவற்றை கற்பிக்கிறார்கள். தந்தை விளங்கப்படுத்தியிருக்கின்றார். நான் சங்கம யுகத்திலேயே வருகின்றேன். நான் வந்து ஓர் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றேன். அவர் இங்கேயே சாதனையை மேற்கொள்கின்றார். சத்தியுகத்தில் அல்ல, சத்தியுக ஆரம்பத்தில் அங்கே ராஜ்யம் இருக்கிறது. ஆகவே நிச்சயமாக சங்கம யுகத்திலேயே ஸ்தாபனை இடம்பெறுகிறது. இங்கே இந்த கலியுகத்தில் அனைவரும் பூஜிப்பவர்கள். சத்தியுகத்தில் அனைவருமே பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள். தங்களை அவ்வாறு பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் ஆக்குவதற்கே தந்தை வருகின்றார். உங்களை பூஜிப்பவர்கள் ஆக்குபவன் ராவணனே. இந்த விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இதுவே அனைத்திலும் அது உயர்ந்த கல்வி. அந்த ஆசிரியரை பற்றி எவருக்குமே தெரியாது. அவர் பரம தந்தையும் ஆசிரியரும் சத்குருவும் ஆவார். எவருக்குமே இது தெரியாது. தந்தையே வந்து தன்னை முழுமையாக அறிமுகம் செய்கின்றார். அவரே குழந்தைகளாக உங்களுக்கு கற்பித்து அதன் பின்னர் உங்களை தன்னுடன் திரும்பவும் அழைத்துக் கொள்கின்றார். எல்லையற்ற தந்தையிடமிருந்து நீங்கள் அன்பை பெறுவதால் வேறு எவரது அன்பையும் விரும்புவதில்லை. இந்நேரத்தில் இது பொய்யான பூமியாகும். மாயை பொய்யானது, சரீரங்களும் பொய்யானது, உலகம் முழுவதுமே பொய்யானது. இப்போது பாரதம் பொய்மையின் பூமியாக இருக்கிறது. பின்பு சத்தியுகத்தில் அது சத்திய பூமியாக இருக்கும். பாரதம் ஒருபோதும் அழிக்கப்படுவதில்லை. எல்லையற்ற தந்தை வந்து குழந்தைகளாக உங்களுக்கு உலகின் ஆரம்பம் மத்தியும் இறுதி பற்றிய ரகசியங்களை விளங்கப்படுத்தி அனைவருக்கும் சச்சரி அளிக்கும் இடமாகிய இதுவே அனைத்திலும் அது மகத்துவம் வாய்ந்த யாத்திரை ஸ்தலமாகும். இது மிகவும் மகத்தான யாத்திரை ஸ்தலமாகும். பாரதத்தின் புகழ் எல்லையற்றதாகும். எவ்வாறாயினும் பாரதம் உலகின் அதிசயம் என்பதை குழந்தைகளாக உங்களால் மாத்திரமே புரிந்து கொள்ள முடியும். அவை அனைத்தும் மாயையும் உலக 7 அதிசயங்களே ஆகும். கடவுளின் அதிசயம் ஒன்றுதான் இருக்கிறது. தந்தை ஒரே ஒருவர். அவரது அதிசயமான சொர்க்கமும் ஒன்றே ஆகும். அது வைகுண்டமாக சொர்க்கம் ஏற்படுகிறது. அதன் உண்மையான பெயர் ஒன்றே ஒன்றாகும். அதுவே சொர்க்கம். பிராமணர்களாக நீங்கள் மாத்திரமே சக்கரம் முழுவதிலும் சுற்றி வருபவர்கள். நாங்கள் பிராமணர்கள், பின்பு நாங்கள் தேவர்கள் ஆகின்றோம். மேலிருந்தும் ஸ்திதியும் கீழிருந்தும் ஸ்திதியும் இருக்கின்றன.
மேலேறும் விதியால் அனைவருக்கும் நன்மை உள்ளது. உலகில் அமைதியும் சந்தோஷமும் ஏற்பட வேண்டும் என்று விரும்புபவர்கள் பாரத மக்களே ஆவார்கள். சொர்க்கத்தில் சந்தோஷம் மாத்திரமே இருக்கிறது. துன்பம் ஒரு குறிப்பே இல்லை. இது கடவுளின் ராஜ்யம் எனப்படுகிறது. சத்தியத்தின் சூரிய வம்சம் இருக்கிறது. அதனை அடுத்து இரண்டாம் தரத்தில் சந்திர வம்சம் இருக்கிறது. நீங்கள் ஆஸ்திகர்களாகவும் அவர்கள் நாஸ்திகர்களாகவும் இருக்கிறார்கள். நீங்கள் பிரபுவுக்கும் அதிபதிக்கும் உரியவர்களாகி தந்தையிடமிருந்து ஓர் ஆட்சியை பெறுவதற்கு முயற்சி செய்கிறீர்கள். உங்களுக்கு மாயையுடன் மறைமுகமான யுத்தம் உள்ளது. தந்தை இரவிலேயே வருகின்றார். சிவனின் இரவாகிய சிவராத்திரி இருக்கின்ற போதிலும் மக்கள் சிவனது ராத்திரி என்பதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. பிரம்மாவின் இரவு முடிவடைந்து பகல் ஆரம்பமாகிறது. கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரின் வாசகங்களை பற்றி அவர்கள் பேசுகின்றனர். இவை கடவுள் சிவனுடைய வாசகங்கள் ஆகும். இப்போது யார் கூறுவது சரியானது? ஸ்ரீ கிருஷ்ணர் முழுமையாக 84 பிரிவுகளையும் எடுப்பவர். தந்தை கூறுகின்றார், நான் ஒரு சாதாரண பழைய சரீரத்தில் பிரவேசிக்கின்றேன். இவருக்கு தனது சொந்த பிறவிகளை பற்றியே தெரியாது. பல பிறவிகளின் இறுதியில் இவர் தூய்மையற்றவராகும் போது நான் தூய்மையற்ற உலகிற்குள் வந்து தூய்மையற்ற ராஜ்யத்தில் பிரவேசிக்கின்றேன். தூய்மையற்ற உலகில் பல ராஜ்யங்கள் இருக்கின்றன. தூய்மை உலகில் ஒரே ஒரு ராஜ்யமே உள்ளது. அந்த கணக்கு இருக்கிறது. பக்தி மாற்றத்தில் அவர்கள் தீவிரமாக பக்தி செய்து தங்களை தலைகளை வெட்டவும் தயாராகும் பொழுது அவர்களது ஆசைகள் பூர்த்தி செய்யப்படுகின்றன. எவ்வாறாகவும் அதில் எதுவுமே இல்லை. அது தீவிர பக்தி எனப்படுகிறது. ராவண ராஜ்யம் ஆரம்பமாகிய முதல் மக்கள் பக்தியின் சம்பிரதாயங்களை கற்று தொடர்ந்து கீழிறங்கி வந்திருக்கிறார்கள். வியாச பகவான் சமய நூல்களை உருவாக்கினார் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அவர்கள் என்னவெல்லாம் எழுதியிருக்கிறார்கள் என்று பாருங்கள். குழந்தைகளாக நீங்கள் இப்பொழுது ஞானத்தினதும் பக்தியினதும் ரகசியங்களை புரிந்து கொண்டுள்ளீர்கள். இந்த விளக்கங்கள் அனைத்தும் ஏழையினதும் விருட்சத்தினதும் படத்தில் இருக்கின்றன. அதில் 84 பிறவிகளும் காட்டப்பட்டிருக்கின்றன. அனைவரும் 84 பிறவிகள் எடுப்பதில்லை. ஆரம்பத்தில் இருந்தே வருபவர்கள் முழுமையாக 84 பிறவிகளையும் எடுக்கிறார்கள். இந்த நேரத்திலேயே உங்களுக்கு இந்த ஞானம் கிடைக்கிறது. அதன் பின்னர் அது உங்கள் வருமானத்தின் மூலாதாரம் ஆகிவிடுகிறது. 21 பிறவிகளுக்கு நீங்கள் எதையுமே அடைவதற்கென்று முயற்சி எடுக்க தேவையில்லாத அளவிற்கு அங்கே எதற்குமே குறைவு இருக்காது. அது உலக அதிசயமான தந்தையின் ஒரே ஒரு சொர்க்கம் என்று கூறப்படுகிறது. அதன் பெயரே வைகுண்டம் என்பதாகும். தந்தை உங்களை அதற்கு அதிபதிகள் ஆக்குகின்றார். அவர்கள் அந்த அதிசயங்களை காட்டுகிறார்கள். ஆனால் தந்தையும் உங்களை அதற்கெல்லாம் அதிபதிகள் ஆக்குகின்றார். இதனாலேயே தந்தை இப்போது கூறுகின்றார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். ஒவ்வொரு கணமும் என்னையே நினைவு செய்வதன் மூலம் சந்தோஷத்தை அடையுங்கள். உங்கள் சரீரத்தின் வலி வேதனை அனைத்தும் அகற்றப்பட்டு ஜீவனுக்கு இன்பத்தை அடைவீர்கள். தூய்மையாகுவதற்கு உங்களுக்கு நினைவு யாத்திரை அத்தியாவசியமானதாகும். மன்மனாபாவ் ஆகுங்கள். உங்கள் இறுதி எண்ணங்கள் உங்களை உங்கள் இலக்கை நோக்கி இட்டுச் செல்லும். அமைதிதாமும் முக்தி என்று குறிப்பிடப்படுகிறது. ஆனால் சர்க்கதியானது இங்கேயே பெற்றுக் கொள்ளப்படுகிறது. சர்க்கதிக்கு எதிராக சீரழிவு உள்ளது. உங்களுக்கு இப்பொழுது தந்தையையும் கடைசியில் ஆரம்பம் மத்தியமம் இறுதி பற்றியும் தெரியும். நீங்கள் தந்தையின் அன்பை பெற்றுக் கொள்கிறீர்கள். தந்தை உங்களை தனது ஒரு கண பார்வையால் அப்பால் அழைத்துக் கொள்கின்றார். அவர் நேரடியாக வந்து உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். இதிலே தூண்டுதல் என்பதற்கு இடமில்லை. தந்தை உங்களுக்கு வழிகாட்டல்களை கொடுக்கின்றார். இந்த முறையில் நினைவு செய்வதால் ஒரு பேட்டரி மின்கலத்திற்கு சக்தி ஏற்றப்படுவது போல் உங்களுக்கு சக்தி கிடைக்கும். இது ஒரு மோட்டார்.
இதன் மின்கலம் இப்போது மந்தமாகிவிட்டது. இப்போது உங்கள் புத்தியின் யோகத்தை சர்வ சக்திவான் தந்தையுடன் இணைத்துக் கொள்வதால் நீங்கள் சமோபிரதானிலிருந்து சதோபிரதான் ஆகுவதுடன் உங்கள் மின்கலமும் சக்தி ஏற்றப்படும். தந்தையே வந்து அனைவருடைய மின்கலத்திற்கும் சக்தி ஏற்றுகின்றார். ஒரே ஒரு தந்தையே சர்வ சக்திவான் ஆவார். தந்தை மாத்திரமே இங்கிருந்து இந்த இனிமையான விஷயங்கள் அனைத்தையும் உங்களுக்கு கூறுகின்றார். பிறவி பிறவியாக நீங்கள் பக்தி மார்க்கத்தில் சமய நூல்களை கற்றுக் கொண்டிருந்தீர்கள். இப்போது தந்தை சகல சமயங்களை சார்ந்தவர்களுக்கும் ஒரே ஒரு விஷயத்தையே கூறுகின்றார். அவர் கூறுகின்றார், உங்களை ஆத்மாக்கள் என்று கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். என்னை நினைவு செய்வது குழந்தைகளாகி உங்கள் கடமையாகும். இதனை குறித்து குழப்பமடைதல் என்னும் கேள்விக்கு இடமில்லை. ஒரே ஒரு தந்தையை தூய்மையாக்குவர். நீங்கள் அனைவரும் தூய்மையாகியதும் அனைவரும் வீடு திரும்புவார்கள். இந்த ஞானம் அனைவருக்கும் உரியது. இது இலகு ராஜயோகமும் இலகு ஞானமும் ஆகும். இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்போதோ காணாமல் சென்று இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் கால வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று. சர்வ சக்திவான் தந்தையுடன் உங்கள் புத்தியின் யோகத்தை இணைப்பதன் மூலம் உங்கள் மின்கலத்திற்கு சக்தி ஏற்றுங்கள். ஆத்மாவை சதோபிரதானமாக்குங்கள். ஒருபொழுதும் நினைவு யாத்திரையை பற்றி குழப்பமடைய வேண்டாம். 2. இந்த கல்வியை கற்று உங்கள் மீது கருணை காட்டுங்கள். தந்தையை போல் அன்பு கடல் ஆகுங்கள். தந்தையின் அன்பு அழிவற்றது. அதை போல் அனைவர் மீதும் உண்மையான அழிவற்ற அன்பு கொண்டிருங்கள். பற்றை வென்றவராகுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் இனிய அனுபவங்களை கொண்டிருப்பதற்கு உங்கள் புரிந்துணர்வு சக்தியை பயன்படுத்தி சதா சக்தி வாய்ந்த ஆத்மா ஆகுவீர்களாக. புரிந்துணர்வு சக்தியானது உங்களை மிகவும் இனிமையான அனுபவங்களை பெறுமாறு செய்கிறது. சில சமயங்களில் உங்களை தந்தையின் கண்களின் ரத்தினமாக அனுபவம் செய்யுங்கள். அதாவது உங்களை தந்தையின் கண்களில் அமர்ந்திருக்கும் ஒரு மென்மையான புள்ளியாக அனுபவம் செய்யுங்கள். சில நேரங்களில் நெற்றியின் மத்தியில் பிரகாசிக்கும் ஓர் ரத்தினமாக இருங்கள். சில நேரங்களில் உங்களை பிரம்மாவின் கரமான தந்தை பிரம்மாவின் ஒத்துழைக்கின்ற வலது கரமாக அனுபவம் செய்யுங்கள். சில நேரங்களில் உங்களை ஓர் அவ்வியஸ்த தேவதை ரூபமாக அனுபவம் செய்யுங்கள். உங்களுடைய புரிந்துணர்வு சக்தியை அதிகரிப்பதனால் நீங்கள் சக்தி வாய்ந்தவர்கள் ஆகுவீர்கள். அப்போது நீங்கள் உங்களில் ஒரு சிறிய கரையை பார்த்தாலும் அதனை மாற்றுவீர்கள். ஸ்லோகம். அனைவர் இதயத்திலிருந்தும் தொடர்ந்தும் ஆசீர்வாதங்களை பெறுங்கள். உங்கள் முயற்சிகள் இலகுவானவை ஆகும். ஓம் சாந்தி.